ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. முந்தா நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா விடிய ஷூட்டிங் நடந்துச்சுங்க. நைட் ஷூட் ஆல்ரெடி அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அங்கே அப்டேட் அதாவது விடிய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி ப்ரோ கிரிக்கெட் விளையாட போயிருக்காரு. இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம சுவாமி ப்ரோட அப்டேட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நம்ம சுவாமி ப்ரோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஸோ கரண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து அவர் அழகழகாக ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் வந்து சுவாமி ப்ரோ கிட்ட ரொம்ப புதுசாக இருக்குது. அவர்கிட்ட அவ்வளோ ஈஸியாக வந்து அப்டேட்ஸ் எதுவுமே வாங்கிட முடியாது. பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. கிரிக்கெட் விளையாட போனது நேற்றுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ சென்டிமெண்ட்னு சொல்லுவோம்ல, கேரளா மூலம். ஸோ அதெல்லாம் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. நேற்றுக்கு காலையில் கிரிக்கெட் விளையாடுறாரு. ஸோ ஈவினிங் கொஞ்சம் மதியானம் போல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த சாப்பாடு இலை, தலைவாழை இலை போட்டு சாம்பார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடை, 3 காய்கறிகளோடு வந்து பார்த்திங்கன்னா செமையாக சாப்பாடெலாம் வந்து சாப்பிட்ருக்காரு. அந்த அப்டேட்டுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த பூ நம்மளுக்கு எனக்கு நான்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு அது உடஞ்சிச்சுன்னா பாஸு, உடனேனா ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஊர் சைடெலாம் வந்து விளையாடுவாங்க. ஸோ நானுமே விளையாண்டுருக்கேன். இதை பற்றி எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. பட் ஆனால் இந்த ஒரு பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகருக்கு ரொம்பவே வந்து உகந்தது. ஸோ அதாவது எருக்கம்பூன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பூ பேர். ஸோ விநாயகருக்கு வந்து மாலை கட்டி போடுவாங்க. சென்னை சைடில் இதெல்லாம் வந்து மாலை கட்டி விற்கவும் செய்வாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவை அழகாக ஷேர் பண்ணாங்க. பேக்ரவுண்டில் சன்னு செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ இயற்கை விரும்பி தாங்க நம்ம சுவாமி ப்ரோ, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அவர் ஒவ்வொரு இயற்கையும் வந்து அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு இருப்பார். அவர் போடுற அப்டேட்லேயே தெரிஞ்சுன்னு அவர் எந்த அளவுக்கு வந்து இந்த லவ் பண்ணுறாரு நேச்சரை அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து மார்னிங் வந்து இந்த ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கடல், ஸோ அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த வீடியோ பார்க்குறதுக்கே. ஸோ செம சுபமாக இருந்துச்சு. அவ்வளோ வந்து நேச்சர் லவ் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ப்ரோ. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்டேருந்து இந்த மாதிரி அவரோட அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ கரண்ட்டாக அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இல்லைங்க, முந்தினத்தோட அந்த வீடியோ ஷூட் போச்சுலே அதோடய வந்து ஷூட் வந்து பேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பி எப்போ வருவாங்க நமக்கு தெரியல. பிகாஸ் வெயிலுமே ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் ஏன்னா இந்த மந்த்துக்கான ஷெடியூல் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் எடுத்து திருப்பி ஒன் செகண்ட் வந்து கம்பேக் கொடுப்பாங்களா இருக்கும். அகைன் ஷூட்டில் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ யாருக்குமே ஷூட்டிங் வந்து நடக்கலை என் மண்ணை பொறுத்த வரைக்கும். ஸோ வீடியோட அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.